ஹே ஹாய், இன்றைக்கி என்ன மேக் ஓவர்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். அந்த கிராமத்தில் எப்போயுமே வந்து மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுக்கு 48 நாள் விரதம் இருந்து இந்த அண்ணா தான் வந்து எப்போயுமே வருஷம் வருஷம் காளி வேஷம் போடுவாங்களாம். இந்த வேஷம் போடுறதுக்கு வந்து டக்குன்னு வந்து யாருக்கும் அந்த குடுப்பனை வந்துடாது. எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டு நம்மகிட்ட மேக்கப் போடுறதுக்காண்டி வந்துட்டாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போய் வந்து மேக்கப் போட்டு எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் அங்கே வந்து அவங்க வேண்டுதலுக்கு வந்து எல்லாருமே வந்து மல்லிகைப்பூ மாலை இது மாதிரி போடுறதா சொல்லி வேண்டிக்குவாங்களாம். லாஸ்ட்டாக வந்து காளி வந்து குறி சொல்லுவாங்களாம். அந்த குறியில் வந்து எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து இந்த வேஷம் போட்டதுக்கப்புறம் அவங்களே வந்து அவங்க கையால் எல்லாமே பண்ணி விடுவாங்களாம். அதுதான் இப்போ வந்து எல்லாமே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. வேண்டுதல் நிறைவேறினவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அண்ணாவுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை. அதனால் அடுத்த வருஷம் வந்து கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறத அம்மனுக்கு வந்து தாலி கட்டுறாங்க. எல்லாமே ஒரு வழியாக வந்து மேக்கப் நம்ம போட்டு முடிச்சுட்டாங்க. அதையும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. இது ஏன் முக்காடு போட்டு போகிறாங்க அப்படின்னா, கரகம் போகும்போது காளி வந்து பார்க்கக்கூடாது. அதனால் முக்காடு போட்டு ஊரை சுற்றி வருவாங்க. இதுதான் கரகம், இதுதான் பெரிய கரகம். இந்த கரகம் வந்து ஃபஸ்ட்டு இறங்கி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே பூக்குழி இறங்குவாங்க. இறங்கினதுக்கப்புறம் கடைசியாக தான் காளி வந்து பூக்குழி இறங்குவாங்களாம். பயங்கர க்ரௌடாக இருந்துச்சுங்க. என்னால் பக்கத்தில் போய் வீடியோலாம் எடுக்க முடியல. அதனால் அங்கே எல்இடி டிவி ஓடிட்டு இருந்துச்சு. நான் அதில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாருக்குமே வந்து சாமி வந்து நல்லா அருள் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அது நல்லாவே பார்க்கவே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம காளியும் வந்து நல்லபடியாக பூக்குழி இறங்கி முடிச்சிட்டாங்க. இதில் என்னென்னா, எனக்கு வந்து எப்போயுமே வந்து எவ்வளோ நான் மேக்கப்ஸ் போட்டிருக்கேன், எவ்வளோ குட்டி செல்லுக்குலாம் நான் மேக்கப் போட்டிருக்கேன். இது மாதிரி அம்மன் கெட்டப் இது மாதிரிலாம் நிறையா போட்டிருக்கேன். ஆனால் இவங்களுக்கு போடும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு போடும்போது ஃபுல்லாக எனக்கு என்ன அறியாமல் எனக்கு புல் அரிச்சிச்சுங்க. பயங்கரமாக என்ன சொல்கிறது, வைப்ரேஷன் இருந்துச்சு. அதை என்னால் சொல்ல தெரியல எனக்கு. அப்புறம் கடைசியாக வந்து எல்லாருக்குமே வந்து குறி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குறி வந்து கேட்குறது வந்து நம்ம எதுவுமே சொல்ல தேவை, நம்ம கையை கொடுத்தாலே போதும், அவங்களே வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சரி நம்மளும் வந்து குறி கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் கேட்டது கிடையாது. எங்கேயுமே நான் கேட்டது கிடையாது. சரி நானும் காலிட்ட நான் கேட்டு பார்த்தேன். நான் எதுவுமே கேட்கல, கையை மட்டும் தான் கொடுத்தேன். ஆனால் அவங்க எல்லாமே புட்டு வச்சாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்போ அவங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயில் எல்லாமே வந்து அவங்க கரெக்டாக சொன்னாங்க, கரெக்டாக இது பண்ணாங்க. என்னை சுற்றி என்ன நடக்குது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக சொன்னாங்க. கேட்டுட்டு மன திருப்தியோடு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. காளி வேஷம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.